இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். வணக்கம். நேற்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மருதுபாண்டிய சகோதரர்களின் குரு பூஜை வேலை கலந்துக்கிட்டாரு. அந்த குரு பூஜை வேலை கலந்துக்கிட்டு அது முடிஞ்ச உடனே ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு சில விஷயங்கள்லாம் இவர் பேசியிருக்காரு. முதல்ல அந்த வீரர்களுக்கு, அந்த தியாகிகளுக்கு நன்றி செலுத்துகிறாரு. உண்மையாக அது நல்ல விஷயம்தான். ஏன்னா அவங்க சுதந்திர போராட்ட தியாகிகள். அதுக்கு முன்னாடி இந்த நன்றிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த நன்றிங்கிற வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு தகுதி இருக்கான்னு பாருங்கள். 1996 ரோசி டீ கடையில் உட்கார்ந்த இவரை சேர்மனாக்கி நகரசபையில் உட்கார வச்சது அதிமுக. 2001 ரோசி டீ கடையில் உட்கார்ந்த இவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி சட்டமன்றத்தில் உட்கார வச்சது அதிமுக. அது மட்டும் இல்லை, ரோசி டீ கடையில் உட்கார்ந்த இவரை முதலமைச்சராக்கி முதல்வர் இருக்கையில் உட்கார வச்சது அதிமுக. இவரை மட்டும் இல்லை, 2019 இவர் மகனை பாராளுமன்ற உறுப்பினராக்கி பாராளுமன்றத்தில் கொண்டு உட்கார வச்சதும் அதிமுக. கட்சி ரீதியாகவும் சரி, அது இல்லாமல் ஆட்சி ரீதியாகவும் சரி, இவருக்கும் சரி, இவங்க குடும்பத்துக்கும் சரி ஒரு நல்ல உயர்வை நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சது அதிமுக. இப்படிலாம் உட்கார வச்ச கட்சிக்கு இவங்க உண்மையாகவே நன்றி உணர்வோடு இருந்தாங்களா? கண்டிப்பாக இல்லை. எப்படின்னா, எந்த சின்னம் ரெட்டலை வச்சு தான் இவர் சேர்மன் ஆனார், ரெட்டலை வச்சு தான் இவர் எம்எல்ஏ ஆனார், அதே ரெட்டலை வச்சு தான் இவர் முதல்வராகவும் இருந்தார், அதே ரெட்டலை வச்சு தான் இவங்க பையனும் 2019 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். உண்மையாகவே இவருக்கு அந்த நன்றி உணர்வு இருக்குன்னா இவர் ரெட்டலையை முடக்கியிருப்பாரா? உண்மையாகவே இவருக்கு நன்றி உணர்வு இருக்குன்னா எல்லா தொண்டர்களும் கோயிலாக வணங்குற அந்த தலைமை அலுவலகத்தை இவங்க தாக்கியிருப்பாங்களா? அதுவும் செருப்பு காலால் உதச்சி அந்த கதவை திறந்துருப்பாங்களா? எல்லாருக்கும் அது கோயில் மாதிரி தானே. உண்மையாகவே இவர் ஒரு நன்றி உள்ள மனுஷனாக இருந்தால் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுருப்பார். அடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, கூடிய சீக்கிரத்தில் நான் தமிழக மக்கள் நலன் கருதி ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன பெருசாக நல்ல முடிவாக இருக்கும்? அறிவாலயத்துக்கு அடிமாடாக போகிற அந்த முடிவாக தான் இருக்கும். ஏற்கனவே வெளியே தெரியாமல் இவர் அடிமாடாக போயிட்டார். இப்போ ஊரறிய அடிமாடாக போகிறார். அப்படின்னா என்ன ஆக போகுது? வேறு என்னவாக இருக்கும்? ஏற்கனவே இருக்கிற கொத்தடிமைகளில் புது கொத்தடிமையாக இவர் போய் சேர போகிறார். எந்த கட்சி திமுக எதிர்த்து ஆரம்பித்து, எந்த கட்சி கருணாநிதி அவர்களின் குடும்பத்தை அரசியலேருந்தே அப்புறப்படுத்தணும், அந்த குடும்பம் அரசியல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோ, அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியால் பதவி வாங்கிட்டு இன்றைக்கி நீங்கள் எந்த கட்சியை எதிர்த்து அதிமுக ஆரம்பிக்கப்பட்டதோ அவங்க கல்லையே போய் விட போகிறீங்க. இதுதான் நீங்கள் அடுத்த 6 மாதம் எடுக்க போகிற முடிவு. அடுத்து இவர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் புரட்சித் தலைவர் மாதிரி கட்சியிலேருந்து நீக்கப்பட்டேன். இவரும் புரட்சித் தலைவர் ஒன்றா? புரட்சித் தலைவர் எளிய மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி தந்தை பெரியாரோட கருத்துக்களையும் பேரறிஞர் அண்ணாவோட கருத்துக்களையும் திரைப்படங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு. தன்னை தேடி வந்தவங்களுக்கும் தன்னோட பணியாற்றிய திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா உதவியும் இவர் வாரி வாரி கொடுத்தாரு, எல்லா உதவிகளும் செஞ்சார். அதனால் திரைத்துறையில் அவர் புரட்சி தலைவர். அது மட்டும் இல்லை, அடுத்து அரசியலுக்கு வராரு. அரசியலுக்கு எந்த கட்சியை எதிர்த்து இவர் கட்சி ஆரம்பித்தாரோ அந்த கட்சியை, இவரோட அரசியல் எதிரிகளை இவர் உயிர் மூச்சு, கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் மறுபடியும் ஆட்சி கட்டில் அமராதவாறு பார்த்துக்கிட்டாரு. அதனால் அவர் புரட்சி தலைவர். நீங்களும் புரட்சி தலைவர் ஒன்றா? மலையும் மடுவையும் ஒப்பிட்டால் கூட பரவாயில்ல, ஒரு மலையும் ஒரு மண்ணாங்கட்டியும் ஒப்பிடுற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க. இதுவும் அதுவும் ஒன்றா? நீங்களே சொல்லுங்கள். அது இல்லாமல் அவர் புரட்சி தலைவர், இவர் வறட்சி தலைவர். எதனால் வறட்சி தலைவர்னா, இவரோட பதவிக்கு எப்பெல்லாம் வறட்சி ஏற்படுதோ அப்பெல்லாம் இவருக்கு கட்சி தொண்டர்கள் மேலே அளவு கடந்த பாசம் வர மாதிரி நடிப்பார். எப்பெல்லாம் இவரோட பதவிக்கு வறட்சி வருதோ அப்பெல்லாம் தமிழக மக்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிப்பார். இதுதான் இவரோட புரட்சி தலைவருக்கும் வறட்சி தலைவருக்குமான ஒப்பீடு. இதுதான் இவரோட உண்மையான முகம். அடுத்ததாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, 2026 மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு இவரோட உள்மனசு ஆசையை அங்கே பேசியிருக்காரு. இதை யார் சொன்னாங்கன்னு கேட்டால், பொதுமக்கள்லாம் பேசிக்கிறாங்க, அவங்க பேசிக்கிறாங்க, இவங்க பேசிக்கிறாங்க. இப்போ நம்ம கேட்போம், எந்த பொதுமக்கள் பேசிக்கிறாங்க? டெல்டாவில் தான் விளைவிச்ச நெல்லை கொண்டு போய் கொள்முதல் நிலையத்தில் போட்டு அதை அரசு கொள்முதல் பண்ணாமல் எல்லா நெல்லும் முளைச்சி போய் வெறும் கண்ணீரோடு நிற்கிறாங்களே, அந்த விவசாயிகள் பேசிக்கிறாங்களா? அந்த பொதுமக்கள் பேசுகிறாங்களா? இல்லை, ஒரே நைட்டில் எந்தவித அறிவிப்பும் இல்லாமல் 1,68,000 கனஅடி தண்ணீரை திறந்து விட்டு 4 மாவட்ட மக்களை மூழ்கடிச்சாங்களே, அந்த 4 மாவட்ட மக்களும் பேசிக்கிறாங்களா அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரணும்? அப்படி இல்லாமல் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் விற்று அந்த குடிச்சிட்டு இறந்தாங்களே, அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் பேசிக்கிறாங்களா? இல்லை, மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் விற்றாங்களே, அதை வாங்கி குடிச்சிட்டு இறந்தாங்க பாருங்கள், அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் அடுத்து திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு பேசிக்கிறாங்களா? யாரும் பேசலையே. அது மட்டும் இல்லை, உண்மையாகவே 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரணும் எந்த பொதுமக்கள் சொல்லியிருப்பாங்கன்னா, எந்த பொதுமக்கள் நைட்டு தூங்கும்போது பராசக்தி வசனத்தை தலைமாட்டிலே வச்சுட்டு தூங்குவாங்களோ அந்த பொதுமக்கள் பேசியிருப்பாங்க.
எந்த பொதுமக்கள் அதிமுக அலுவலகத்தை பூந்து அதை உடச்சி நாசப்படுத்தி திமுகவோட துணையோட அந்த அலுவலகத்துக்கு சீல் வச்சுருப்பாங்களோ அந்த பொதுமக்கள் 2026 கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக இவர் ஒன்று பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நான் இன்னைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதுக்கு ஆர்பி உதயகுமாருங்கிற முன்னாள் அமைச்சர் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாகவே இந்த திமுக கொத்தடிமையை, உண்மையாகவே இந்த மாதிரி அதிமுகவுக்கு துரோகம் செஞ்ச ஒரு துரோகியை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவரை கழகத்திலிருந்து வெளியேற்றினதுக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கும் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கும் உண்மையாகவே எல்லா அதிமுக தொண்டர்களின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நான் நன்றி தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.